இப்ப அந்த ஆய்வுக்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட பரிசு என்னன்னா உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தோட தலைவர் பொறுப்பு. அப்ப ஒரு பக்கம் இவர் ஆதிகால வரலாற்றை திரிக்க முயற்சி பண்றாரு. 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்றை இந்த உஷாராணி என்கின்ற ஒரு மருத்துவர் சமீப காலமா திருட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேத்த வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இல்ல அந்த அம்மா அப்படின்றது உஷாராணி அம்மான்றது ஒரு முகம்தான், அவங்க கிடையாது. அது ஒரு பேரு, அவங்க ஒரு சிறு துளியா இருக்கிறாங்க, அவங்க வெளிப்படையா பேசுறாங்க. ஆனா ஒரு மறைமுகமான ஒரு பெரும் கூட்டத்து பெரிய லாபி இருக்கு லாபி இருக்கு. இப்ப ஒரு கேள்வி நீங்க பேசும்போது அவர் சொன்னீங்க, பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் ஒரு வரலாற்றை திரிவுபடுத்தி சொல்லக்கூடிய ஒரு ஆய்வுன்னு சொல்ல வர்றாரு. அதே நேரத்துல சர்வதேச உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மிக பெரும் ஆய்வாளர்களுடைய ஆய்வு நூல்கள் எல்லாம் மேற்கோள் காட்டி பகுருளி முதல் சிந்து வரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயா மாசோ விட்டு அதுக்கு ஒரு மறுப்பு நூல் வெளியிட்டு இருக்கிறார். இங்க ஒரு நியாயமான ஒரு மனிதராக இருந்தால் உங்களுடைய புத்தகம் வந்துடுச்சு, நீங்க கொண்டு வந்த அந்த புத்தகம் இருக்குது தவறு அப்படின்னு ஒரு மறுப்பு நூல் எழுதி ஒரு வெளியிடுறாரு, பிரம்மாண்டமா வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்லி இருக்கணுமா இல்லையா? நிச்சயமா அவங்க என்னைக்குமே அப்ப உங்ககிட்ட அந்த உண்மை இல்லை, உங்ககிட்ட அதிகாரம் இருக்குதுன்றதுக்காக வச்சுட்டு நீங்க பிரதமருக்கு அந்த நூலை கொடுக்குறீங்க. அதிகாரம் இருக்குதுன்றதுக்காக அப்படி எழுதிய ஒரு வரலாற்றை தவறாக திரித்த மனிதரை எந்த இனத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறதோ உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தலைவரா போடுறீங்க. அப்ப அதிகாரம் தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்குதா? நிச்சயமா இப்ப ஐஏஎஸ் பாலகிருஷ்ணனும் ஒரு தனி மனிதர் கிடையாது. அவருக்கு பின்னாடியும் ஒரு ஆதிக்க மனோபாவம் கொண்ட பிற மொழியாளர்களின் லாபி இருக்கு. அவங்க எந்த அளவுக்கு அதிகாரம் பெற்றவர்களா இருந்திருந்தா அந்த போலியான வரலாற்று கருத்துக்களை கொண்ட புத்தகத்தை முதலமைச்சரை வச்சே வெளியிட வைப்பாங்க. முதலமைச்சர் என்பவர் ஒரு பிற மொழியாளராகவே இருந்தாலும் அவர் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கான பிரதிநிதி. அவர் கையாலேயே அந்த புத்தகத்தை வெளியிட வைக்கிறாங்கன்னா அந்த புத்தகத்துக்கு எவ்வளவு மதிப்பு கூட்டுறாங்க பாருங்க. முதலமைச்சரும் அந்த புத்தகத்தை கொண்டு போய் சோனியா காந்திக்கு பரிசு கொடுக்கிறாரு, எல்லா முக்கியமான தலைவர்களுக்கும் பரிசு கொடுக்கிறாரு. அப்ப நீங்க என்ன நிறுவ பாக்குறீங்க? இதுதான் வரலாறு, தமிழர்கள் சிந்து வெளியில இருந்து இங்க குடியேறினாங்க அப்படிங்கிறீங்க. இதையும் செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் என்ன செய்யறீங்க அப்படின்னா, தமிழர்கள் தான் உலகத்திலேயே முதல்ல இரும்பை பயன்படுத்தினாங்க, தமிழர்கள் தான் இரும்பு நாகரிகத்தில் காலடி எடுத்து வைத்த முதல் இனம் அப்படின்னு எல்லாம் பெருமை பேசுறீங்க. ஏன் சார், ஒரு பக்கம் இரும்பு நாகரிகத்துல தமிழர்கள் தான் முதல் தடவையா கால் எடுத்து வச்சாங்கன்னு சொல்றீங்க. அது இன்னையில இருந்து 5300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வு. சிந்துவெளி நாகரிகத்துல இருந்துதான் தமிழர்கள் இங்க குடியேறினாங்கன்ற புத்தகத்தையும் நீங்க தான் வெளியிடுறீங்க. அந்த புத்தகத்துல என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த நாகரிகம் என்பது வெண்கல செம்பு நாகரிகம்.